அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருப்பூர் பல்லடத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. கொடூரமான சம்பவம். என்னைக்கு நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சம்பவம் என்ன சம்பவம்னு, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு மர்ம கும்பல். அந்த சம்பவம் என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 29 நடந்தது. நவம்பர் 29 நடந்ததுன்னா இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி தேதி 7 டிசம்பர் 7. டிசம்பர் 7னா கிட்டத்தட்ட 9 நாள் ஆயிடுச்சு. 9 நாள் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை மூடி மறைக்க பார்த்தார்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை ரினிவல் செய்திருக்கிறார் அப்படின்னு தாங்க சொல்லலாம். அப்படி என்னப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வந்துடுவோம். நம்ம இப்போது திமுகவினர் அந்த குடும்பத்தை பார்க்க ஆறுதல் சொல்ல செல்கிறார்கள். அதாவது அந்த பகுதி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அந்த பகுதி எம்எல்ஏ செல்கிறார். அப்படி செல்லும்போது அந்த குடும்பத்தாருடைய அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ரியாக்ஷன், அந்த எம்எல்ஏ கிட்ட அந்த மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அதாவது இதற்கெல்லாம் உங்கள் கவர்மெண்ட் தான் சார் காரணம், உங்களோட அலட்சியம் தான் காரணம். நீங்கள் கடுமையான தண்டனையை கொடுக்கணும். அதாவது பிடிக்கிறது மட்டும் கிடையாது, இனிமேல் அவன் இந்த செயலில் ஈடுபடாத அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி சொல்லும் ஒரு வார்த்தை, விவசாயிகள் நீங்கள் பப்ளிசிட்டி தேடிக்கிறீங்க, உங்கள் கவர்மெண்ட் தேடுவதெல்லாம் பப்ளிசிட்டிக்கு மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுவாங்க. போலீஸ் நம்மளை விடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். ஆனா இதுக்கு முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. சும்மா விவசாயின்னு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர, இப்ப எங்க குடும்பம் கிடையாது. இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு. சொல்லுங்க. பல்லடத்துல நடந்தது இல்லைன்னு சொல்ல அந்த ஒரு வாரத்துல எல்லாம் பிடிச்சாங்க, ஆலையில பிடிச்சாங்க. சார் நீங்க குடிக்கிறது ஓகே, குடிக்கிறீங்க, யாருக்கு தெரியாத மாதிரி பயங்கரமான தண்டனையே இருக்கணுங்க. திருப்பி நீங்க குடிக்கிற தண்டனை உங்களுக்கு தெரியுதா? எந்த தப்புமே இல்லாம குடும்பம் நடுத்தருல குழந்தைய வச்சுட்டு நிக்கிறான். அந்த இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட ஃபீலிங் புரியுங்க சார். இவ்வளவு அவனாசி காலத்துல ஸ்டேஷன் இருக்கு, அது ஒரு பெரிய ஜங்ஷன் காங்கி இருக்கு, ஒரு கேமரா கூட இல்ல. வர்றீங்க, எங்களை பாக்குறீங்க, அதோட சரி இப்படின்னு தெரிஞ்சு அவங்க பிடிக்கிற அளவு ஃபுல் பவர் கொடுக்கணும். அவங்களை நீங்க கண்ட்ரோல் போலீஸ்னா எல்லாத்துக்கும் அந்த செகண்ட் பயம் வரணுங்க சார். ஆனா ஒரு வார்த்தையா இருந்தாலும் வார்த்தையா சொல்லிட்டாங்க அந்த பெண்மணி. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மை. முழுக்க பப்ளிசிட்டி, விளம்பரம், இது மட்டும்தான் திமுக ஆட்சியில். அதே குடும்பத்தை சந்திக்க பாஜகவின் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் செல்கிறார். அதே குடும்பத்தாரின் ரியாக்ஷன், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அந்த பகுதியினுடைய மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு வாங்க. அந்த எம்எல்ஏ, திமுகவினர் வரும்போது கொந்தளித்த அதே மக்கள், அதே குடும்பத்தார்கள் அண்ணாமலை அவர்கள் சென்று ஆறுதல் சொல்லும்போது, விசாரிக்கும் போது அதே குடும்பத்தார்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பொறுமையாக நின்று நிதானமாக பதில் சொல்கிறார்கள். அண்ணாமலை அவர்களிடம் உரையாற்றுகிறார்கள். கிரைம் ஃபைட்டிங் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் இன்றைக்கு முதலமைச்சர் நான் கோரிக்கை வைக்கிற பத்திரிகை நண்பர்கள் மூலம் வெளியே பேசும்பொழுது நீங்கள் சிபிஐக்கு அனுமதி கொடுங்க. இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ கிடையாது. மாநில அரசு, மத்திய அரசு என்னங்க போன உயிர் விவசாயிகள் 2 பேர், ஒரு ஐடி ஊழியர், சாதாரண குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் இறந்துருக்காங்க. அதனால ஸ்பெஷலை, ஏன்னா அவங்க வேலை இது மட்டும்தான். காவல்துறைக்கு 10,000 வேலை இருக்குங்க. லா அண்ட் ஆர்டர் பண்ணணும், பந்தோபஸ்து பண்ணணும், வேற வேலையை செய்யணும், லோக்கல் பஞ்சாயத்து பண்ணணும். அதனால அவங்களை நான் குறைய சொல்ல விரும்பலைங்க. எஸ்பியும் 14 டீம் பண்ண இங்கே நான் போட்டு பார்த்ததே இல்லை. 14 டீம்ங்கிறது பெரிய லெவலில் பண்ண பார்த்துட்டு இருக்கான், அமைதியாக இருக்கான், என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாங்க. மூர்க்கத்தனமாக நாங்கள் கொடூரங்கள் என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல பல கலாச்சாரங்கள் ஒன்றா சேர்ந்துருச்சு. குறிப்பாக போதை கலாச்சாரம் அது வந்ததுக்கப்புறம் மனித மிருகமானதுக்கப்புறம் ஈரத்தன்மையே கிடையாது. 8 பவுனுக்கா, ஒரு 10 பவுனுக்கா, ஒரு 15 பவுனுக்கு, அது என்னமோ இருக்கட்டும். என்னவா இருந்தாலும், ஏன்னா குடும்பத்தை பற்றி நான் அங்கிருந்தே நான் ஃபோன் பண்ணலைங்க. நான் முந்தானே தான் வந்தேனுங்க. சொல்ல மாதிரி சொன்னாங்க, இல்லைங்கன்னா கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தாங்க, அருமையான குடும்பம், லோக்கலில் பாரம்பரியமான குடும்பம், எல்லாருக்கிட்டையும் நல்ல பழகக்கூடிய ஒரு குடும்பம் இல்லைங்களா. ஆமா, எக்ஸ்ட்ரானரி ஃபேமிலி. எல்லாரும் சொன்னது அந்த கோயிலை தாண்டி தாங்க வர்றோம், தர்மகர்த்தா வரணும், இதே கோயில் தாண்டி தான் வர்றோம். ஊருக்காரங்கள் எல்லா கட்சியை பற்றி, ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எல்லாரும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரே லைன்ல இருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மாற்றத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கள் அண்ணாமலை அவர்களின் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே மக்கள் அண்ணாமலை அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அங்கு என்ன சொல்கிறார் அண்ணாமலை அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐக்கு இந்த வழக்கை நான் மாற்றுறதுக்கு முதல்வருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையோட கடிதத்தினால எல்லாம் மாறிடுமா, சிபிஐக்கு மாற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதே அண்ணாமலை அவர்கள் தான் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணம் கேட்பதற்காக டெல்லி சென்றார். அண்ணாமலை அவர்கள் நிவாரணம் கேட்டவுடன் மத்திய அரசு உடனடியாக 945 கோடியை நிவாரணமாக ஒதுக்கி தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது அப்படின்றது யாரும் வெளியில் சொல்லப்படாத விஷயம், நான் சொல்கின்றேன். அதனால் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை சொல்கின்றேன். அன்று அமைச்சர் பொன்முடி அவர்களை மக்கள் விரட்டி அடித்தார்கள், சேற்று குளியலில் குளிக்க வைத்தார்கள். அதே போல இன்று உதயநிதி அவர்களை, தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களையும் மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். அந்த காணொளியும் உங்களுக்காக. மக்கள் இப்போனாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்குவோம். விரைவில் மக்கள் பண்ணுறதை பார்த்தா விரைவில் ஸ்ரீலங்காவில் அடித்து துரத்துனாங்க இல்லையா ராஜபக்சேவை, அதே மாதிரி இங்கேயும் நடந்துரும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களே சீமான் அவர்கள் புகழ்ந்து தள்ளியிருந்தார். அதற்கு அண்ணாமலை அவர்களிடம் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி சீமான் புகழ்ந்திருக்காரு, அதுக்கு உங்களோட கருத்து என்ன? அதுக்கப்புறம் வருண்குமார் ஐபிஎஸ் ரீசெண்டாக ஒரு பிரச்சனை கிளப்பியிருந்தார். நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி, அதனால் அந்த கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு திருச்சியில் ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண்குமார் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களோட பேட்சாமா, அதையும் சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள். அதற்கப்புறம் என் மீது நிறை குறைகளை வைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாராட்டினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், விமர்சனம் பண்ணாலும் அதை நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஐபிஎஸ் மாநாட்டில் வருண் நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சீமான் சொல்லும் பொழுது ஒரு ஒருமையில் பேசியிருக்காரு. அது நீங்கள் ஐபிஎஸ்ஸா என்ன எப்படி பார்க்குறீங்க? அதே சீமானா இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்கன்னா, ஐபிஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு வருண்குமார் அவர்கள் என்னுடைய பேட்ச்மேட்டும் கூட ஒன்றா ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு பக்கங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐயா சீமான் அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர் தமிழகத்தில், முக்கியமான ஒரு குரல் தமிழகத்தில், பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இதில் நான் கருத்து சொல்வதை விடங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த மாநாட்டுக்குள்ளே பேசுகிறாங்க. நானும் அந்த நிறையா மாநாடு பங்கேற்றிருக்கேங்கண்ணா என்னுடைய சர்வீஸில். நான் நிறைய ரூமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது சில நேரத்தில் ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், அது மாநில காவல்துறையினுடைய கருத்தாக இருக்காது, மாநில அரசனுடைய காவல்துறை கருத்தாக இருக்காது. இப்போ இந்த வீடியோலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை. சீமான் அண்ணனை பொறுத்தவரை என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கேட்டிங்கன்னா பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குங்க. நான் தமிழ் சார்ந்த, குறிப்பாக அவருடைய தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அதில் தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இதுதான் பிஜேபியினுடைய அரசியலுங்கண்ணா. அதனால் சீமான் அண்ணனை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணன் தான் எப்பவுமே சொல்லுவேன், நீ தம்பின்னு சொல்லுவார், நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாங்கன்னா தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். அப்படி தான் என்னுடைய கருத்துங்க. தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்லை, டிஜிபி சொன்னாங்களா இல்லை, சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா, ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா, முதலமைச்சர் சொன்னாங்களா? அதனால் நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி, முக்கியமான கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுது, மாற்று கருத்து சரியான இடத்துல சொல்கிறாங்க. அதனால் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பெரிதுபடுத்தாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்கில் இன்டர்னலாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் இது அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்தா இல்லை பிஜேபி கருத்தா? கண்டிப்பாக பிஜேபி கருத்து கிடையாது. அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும், அவர் பேசுவதற்கு உரிமை இருக்குது, ஜனநாயகம் எல்லாமே பேசலாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் சொல்கிறாங்க யார் பேசுறது கரெக்டு, யார் பேசுறது தப்புன்னு. அரசியலை ரிஜெக்ட் பண்ணோமா, மக்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். அதனால் இதை பெருசுப்படுத்தாமல், ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை, அப்புறம் போலீஸுக்கு சண்டை, அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கிறத இப்போயே முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மெச்சூர்ட் ஆயிட்டீங்கன்னு சீமான் அப்படி இல்லைங்கன்னா, ஒரு 3 மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க,
நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு வந்துங்கன்னா அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கன்னா இந்த விஷயத்தை என்ன பெட்டராக பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா. இல்லாட்டி 36 வயசில் சின்ன பையன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு அண்ணன் சொல்கிறத விட அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கன்னா. அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகள் நிறைய மீடியா நண்பர்கள் அப்பப்போ சொல்லுவீங்க, ஆனால் எங்கிட்ட என்ன சண்டை போடுறீங்க, வந்த புதுசில் நாங்கள் என்னென்ன பண்ணோம், அந்த கருத்தையும் ஏற்றுக்கிறேன். அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருத்திக்க பார்க்குறோம். திரும்ப சொல்கிறோம், நான் சண்டை உங்களோட இல்லை, சில நேரத்தில் உங்கள் ஓனரோட சண்டை போடுறோம், கரெக்டு தான், உங்கள்கிட்ட நம்ம இதை பேசக்கூடாதுன்னு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மீடியா நண்பர்கள் நீ திருத்துறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்வது அரசியல்வாதியினுடைய கடமை. நான் சொல்வதான் சரி நெப்பு சொல்லக்கூடாதுங்கன்னா நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன். அதை சுட்டி காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்குறேன், நீ திருத்திக்கிறேன். நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க, அதையும் ஏற்றுக்கிறேங்கண்ணா. அதனால் சீமானனை பொறுத்தவரை ஒரு அண்ணன், மாறுபட்ட கோணம், வேறு வேறு பாதை, சித்தாந்தம் வேறு, எல்லாம் வேறு. அரசியல் இருக்கும், 2 பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தாங்கண்ணா இருக்கும், அதில் தவறு இது இல்லையாங்கண்ணா. தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 945 கோடியை ஒதுக்கிய மத்திய அரசுக்கு நன்றியை சொல்லி அந்த 945 கோடியை உருப்படியான செலவாக மக்களுக்கு நிவாரணமாக, மக்களுக்கு உதவியாக இருக்கும்படி இந்த மாநில அரசு, இந்த மாநில திமுக அரசு, ஆளும் திமுக அரசு மக்களுக்கு அதை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.